முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லக்கூடியது உடம்பு சூடு இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. நம்ம உடம்பு சூடு அதிகமா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, முடி கொட்டும். அது இல்லாம இரும்பு சத்து நமக்கு ரத்தம் ஹீமோகுளோபினோட அளவு சரியா இருக்கா? இது எல்லாமே சரி பண்ணி பார்த்துட்டு, அது சரியா இருந்ததுனாலே முடி கொட்டாது. அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம குளிக்கக்கூடிய ஷாம்பு, அப்புறம் நம்ம வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம வெளியில இந்த பொல்யூஷன்ல போயிட்டு வரும்போது, திரும்ப வந்து நம்ம ஹேர நல்லா சுத்தமா வாஷ் பண்ணணும். சில பேர்லாம் வாரத்துக்கு 1 நாள் குளிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் தலைக்கு குளிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது தலை குளிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. உடம்பு சூட்ட குறைக்கிறதுக்கு நைட்ல பாதாம் பிசின்ற ஒரு 2 எடுத்து ஊற போட்டு காலையில தேங்காய் பால் கூடயோ, இல்ல ஒரு ஜூஸ் கூடயோ நீங்க அப்படி சாப்பிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலைய மோர்ல அடிச்சுட்டு நீங்க இந்த மாரி குடிச்சிட்டு வாங்க. நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி. அந்த மாரி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நல்லா அடிச்சுட்டு சாறா எடுத்துட்டு, இத ஒரு தேங்காய் பால் கூட சேர்ந்து குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முடி நல்லா ஷைனிங்கா கருகருன்னு நல்லா வளரும். அந்த முடியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொடுகு இருக்காது. இந்த இந்த எண்ணெய் பசைத்தன்மை வந்து நம்ம தலையில இல்லாததுனால தான், ட்ரைனஸ்னால தான் பொடுகு வரும். ஹீட்னால தான் பொடுகு வரும். இது எல்லாமே தவிர்க்க முடியும். இப்ப இந்த மாரி நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரைய அடிச்சு தேங்காய் பால்ல அடித்து, அதுல 1 டீஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது, முடி கொட்டுறது கண்டிப்பா நின்னுடும். 2வது பார்த்தீங்கன்னா, முடி நல்லா கருகருன்னு வளரும். நெறைய பேருக்கு கிரே ஹேர் நம்ம இளநரைன்னு சொல்லுவோம். அந்த இளநரைய தவிர்க்கக்கூடியதாகவும் இது இருக்கும். முருங்கைக்கீரைய நீங்க என்ன பண்றீங்கன்னா, முருங்கைக்கீரையும் ஒரு ஒரு பிளேட்ல போட்டு நல்லா நிழல்ல வச்சுருங்க. நல்லா காஞ்சிரும். அதே மாதிரி கருவேப்பிலையும் போட்டு நிழல்ல காய வச்சுருங்க. வெயில்ல ஒரு 1 மணி நேரம் நல்லா அடிக்கிற வெயில்ல எடுத்து வச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து வச்சீங்கன்னா, கையில நொறுக்குனா நொறுங்குற மாரி வரும். அந்த மாரி ஸ்டேஜ்ல நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இத டெய்லி காலையில 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி, ஒரு 1/2 டீஸ்பூன் 2மே கலந்து வச்சுட்டு, 1/2 டீஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை, கருவேப்பிலை பொடிய போட்டு நல்லா கொதிக்க விட்டு, அது கூட நீங்க வந்து தேன் கலந்துட்டு, நீங்க காலையில எம்ப்டி ஸ்டமக்ல ஒரு கிரீன் டீ மாரி எடுத்துட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்து பாருங்க. உங்களுடைய முடி, உடம்பு எல்லாமே ஷைனிங்கா இருக்கும். கால்சியம் சத்தும் இதில இருக்கு. இரும்பு சத்தும் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, பிரஷர், சுகர் இந்த மாரி பிரச்சனைகளும் நமக்கு வந்து தவிர்க்கப்படும். 2வது நமக்கு இந்த முடி உதிர்தல் பிரச்சனை, முடியில பொடுகு பிரச்சனை இருக்கு, முடி ஸ்ப்ளிட் அதாவது வெடிச்சு போற பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாரி பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும். முடி நல்லா கருகருன்னு இருக்கும். இளநரையும் வராது. இத அடிக்கடி நீங்க வீட்ல வச்சுக்கிட்டு ஒரு கிரீன் டீ மாரி அடிக்கடி நீங்க கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லது தான். நன்றி.